கண்டிப்பாக சுஜாதா டெவலப்பர்ஸை நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ரெஃபர் பண்ணுவேன். காரணம் என்னென்னா, என்ன ரெஃபர் பண்ணதே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். அவனுக்கு சுஜாதா டெவலப்பர்ஸ் மேலே உள்ள நம்பிக்கை, அந்த ஒரு இம்ப்ரெஸ், அந்த ரீசனில் தான் எனக்கு அவன் அந்த எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் வந்து எனக்கு அவன் ப்ரொமோட் பண்ணான். தாராளமாக நானும் மற்றவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு அவங்க எல்லா விஷயமே எனக்கு நம்பிக்கைக்குரியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக சுஜாதா டெவலப்பர்ஸ் நம்பி ஃப்ளாட் வாங்கலாம். எந்த விதமான யோசனைகளுக்கும் போக தேவையில்லை. காரணம் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி தான், ஆரம்பத்துலேருந்து டே 1 என்ன ஆரம்பித்தாங்களோ அது அப் டு எண்டு வரைக்குமே அவங்களோட பேச்சுலேருந்து எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் இருக்குது. இப்போ நீங்கள் வாங்குறீங்க, சப்போஸ் இப்போ நம்ம ஒரு யாரோ ஒருத்தவங்க நம்பி போகிறோம் அப்படின்னா, அவங்களோட அப்ரோச் அப்படியே தான் இருக்கும். நம்ம எந்த விதத்தையும் நம்ப முடியாதுல. இன்றைக்குள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இப்போ என்கிட்ட ஒருத்தவங்க இடம் கொடுக்குற இது இல்லை, அப்பார்ட் ஃப்ரம் தட் சொல்கிறேன், சுஜாதா சொல்கிறேன். நம்ம யாரோ ஒருத்தவங்க மூலியமா இடம் வாங்க போகிறோம்னா, அன்னைக்கு அவங்க சேல்ஸை என்ன க்ளோஸ் பண்ணால் என்ன அவங்களுக்கு பெனிஃபிட்டோ அன்னைக்கு நம்மள்ட்ட அப்படியே பலமாக பேசுவாங்க. நமக்கு ஓகேன்னு சொல்லி சந்தோஷமாகிடும். நம்ம பண்ண போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளோட வாழ்க்கையோட நம்மளோட கிட்டத்தட்ட இப்போ எனக்கு 30 வயசுனா, நான் அடுத்த ஒரு 30 வருஷம் அந்த இடத்துல வாழ போகிறேன். அதுக்கான எல்லா விஷயங்களுமே எனக்கு நிம்மதி வேணும் அப்படிங்கிற ஒரு நம்பி தான் நம்ம போக போகிறோம். நம்ம வேற ஒருத்தவங்க நம்பி போகும்போது அவங்க நம்மள்ட்ட அதுதான் சொல்கிறோம் இல்லையா, அவங்களோட சுயலாபம், அவங்களோட கமிஷன், அவங்களோட பண தேவைக்காக நம்மள்ட்ட ஏதாவது ஒரு இடத்த சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்மளும் சரி நமக்கான ஐடியாவே இல்லாமல் இருப்போம். நம்ம ஓகே, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், டைரெக்ஷன் பார்த்து வாங்கினா கூட எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு என்ன டைரெக்ஷன் பார்த்து வாங்கணும், எப்படி வாஸ்து கட்டணும், அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த ஆரம்பத்துலேருந்து அப் டு ரெஜிஸ்ட்ரேஷனில் எப்படி யாரை எந்த விதமான ப்ராசஸ் இருக்குன்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப் டு எண்ட் வரைக்குமே அவங்களோட ப்ராசஸ் எனக்கு தெளிவாக இருந்துச்சு. நம்பி சுஜாதாவில் இடம் வாங்கலாம்.